சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தாயா அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம் 400 வருஷம் வாழுது. ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. கண்டிப்பாக 3:30க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் 3:30க்கு எந்திரிக்க முடியலன்னா 3:36க்கு எந்திரிங்க சார், இல்லை 3:35க்கு எந்திரிங்க சார். கண்டிப்பாக அந்த டைமில் படிங்க சார். அட்லீஸ்ட் 4:30 எந்திரிச்சிட்டு கம்பல்சரி ஹேவ் அ பிரேக் சார். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக் யூர் செல்ஃப் ஃபிட், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். முடிஞ்ச பறவைங்களோட இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். செடி வளர்க்குறீங்களா ஒரு 20-25 நிமிஷம் செடிகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரெச்சஸ். அதுக்கப்புறம் ரன்னிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா பண்ணுறீங்களோ போங்க. 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிச்சுட்டு வரீங்களா பிராணாயாமாவில் கண்டிப்பாக உட்காருங்க. ஏன்னா பிராணாயாமம் பண்ணாதான் ஏன் வந்து 400 வருஷம் வாழுது. ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. இந்த புஷ்பவனம் மேலே பறக்கிறது அத்தனை வருஷம் வாழுது எல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நம்மளால் ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தாயா அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 2070 அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் தெரியல. ஸோ அப்படி 2070 அவர் கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான் டிசீஸ். ஸோ கண்டிப்பாக பிராணாயாமம் வந்து அட்லீஸ்ட் பேசிக் பிராணாயாமா, கபாலபதி, சீதலி, சீத்காரி, அனுலோம விலோமா, நாடி சுத்தி இதை பண்ணு. கண்டிப்பாக அதை முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக மெடிடேஷன் உட்காருங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறவங்களோட பிரெயினோட பவரோட ஆக்டிவிட்டியிலேருந்து அவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டே காக்னிஷன், ஜட்மெண்ட், ரீசனிங் ஸ்கில்ஸ் எல்லா இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி எல்லாம் செக் பண்றாங்க. மெடிடேஷன் பண்ணவங்க பார்த்தா மெடிடேஷனோட பண்ணவங்க அதிகமாக இருக்கா சார், நல்லா இருக்குன்றாங்க. கண்டிப்பாக 30 மினிட்ஸ் மெடிடேஷன் உட்காருங்க. பிளான் யுவர் டே, தென் ஸ்டார்ட் யுவர் டே சார். அதுக்கப்புறம் ஃபுல் டே ஆக்டிவ் ஆயிருங்க. ஃபுல் டேல அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஜென்ஸாக இருந்தால் வீக்லி 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி நல்ல எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிங்க. லேடிஸாக இருந்தால் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கம்பல்சரி தண்ணி லோட் பண்ணுங்க. நிறைய பேர் பாருங்க பாவம் கிட்னி டிசீஸ் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கிட்னி டிசீஸ் முடியல, டயாலிசிஸ் போகிறேன், ஹீமோடயாலிசிஸ், பெரினல் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குடிங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நிறைய தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கூட குடிச்சிட மாட்டோம். நிறைய பேர் வந்து வெளியில் யூரின் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சரி அந்த வாரத்தில் அதுவே வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுக்குது. தண்ணி கம்பல்சரி லோட் பண்ணுங்க. சாப்பிட்றது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, இது என்ன பண்ண போது உள்ள போயிட்டு. அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மேட்டர்ஸ் a lot. அவுட் சைட் ஃபுட்ல அஜினோமோட்டோ அது இதுன்னு கொச்சம் வந்துச்சு. தட்ஸ் ஸ்பாயிலிங் சோ பேட்லி. ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரையும் நீங்க ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். 3 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருந்தாலே உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா வைட்டமின் டி கோலிக் ஆசிட் தான் எல்லாமே கன்வெர்ட் ஆகி கால்சியம் யூட்டிலைஸ் ஆகி பாடியில் எல்லாம் உள்ள போகிறது. சன்லைட் எக்ஸ்போஷர் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி முக்கியமோ, எவ்வளோக்கு காற்று முக்கியமோ, சன்லைட் அவ்வளோ முக்கியம் சார். ஏன்னா நம்ம ஃபுல்லாவே நாள் பூராவே ஆடு மாடு மாதிரி வெளியில வெயில்ல இருந்தானே வந்தோம். இப்போ ஃபுல்லா ஏசி சஃபிஸ்டிகேட் லைஃப் ஆனவனே சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லை. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் 11 to 3 சன் பண்ணலாம் வராது 7 நிமிஷம் தான். ஸோ 11 அட்லீஸ்ட் 7 மினிட்ஸ் இப்போ சன்லைட் நான் நின்ட்டேன் அப்படின்னு சொல்லி மினிமல் ட்ரெஸ்ஸிங்ல சன்லைட்ல ஒரு 7 நிமிஷம் நின்று வாங்க. சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தாயா அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம் 400 வருஷம் வாழுது. ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. கண்டிப்பாக 3:30க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் 3:30க்கு எந்திரிக்க முடியலன்னா 3:36க்கு எந்திரிங்க சார், இல்லை 3:35க்கு எந்திரிங்க சார். கண்டிப்பாக அந்த டைமில் படிங்க சார். அட்லீஸ்ட் 4:30 எந்திரிச்சிட்டு கம்பல்சரி ஹேவ் அ பிரேக் சார்.